ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6.16 பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்ட் ஏ காஸ் ஸ்கொயர்ட் ஏன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா, கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. என்ன வரும், 1 + cot A + tan A இன்ட்டு sin A மைனஸ் காஸ் ஏ பை இங்கே என்னது சீக்கன் கியூப் ஏ மைனஸ் கொசிக்கன் கியூப் ஏ. இந்த சைடு உள்ளதை எடுத்து எழுதிட்டு இந்த சைடு உள்ளதை நிரூபிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்னது இருக்குது, 1 + cot A + tan A. இந்த இது கீழே உள்ளது பாருங்கள், a³ - b³ ஃபார்முலாவில் இருக்கா, a³ - b³ என்ன வரும், a - b இன்ட்டு a² + b² + ab அப்படி தானே. அப்போ கீழே உள்ளதை அந்த ஃபார்முலாவில் மாற்றி எழுதிக்கோங்க. a³ - b³ ஃபார்முலாவில் என்ன வரும் பாருங்கள், a என்னது சீக்கண்ட் ஏ அப்படி தானே, b என்னது கொசிக்கண்ட் ஏ. அப்போது என்னது a - b, அப்போது சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ. அடுத்து இங்கே என்னது a² அப்படி தானே, a² என்னது சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஏ, சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஏ. அடுத்து ப்ளஸ் b² என்னது கொசிக்கண்ட் ஸ்கொயர்ட் ஏ. அடுத்து ப்ளஸ் ஏபி, ஏபினா என்னது சீக்கண்ட் ஏ இன்ட்டு கொசிக்கண்ட் ஏ, சீக்கண்ட் ஏ இன்ட்டு கொசிக்கண்ட் ஏ. சரிங்களா, அடுத்து மேலே உள்ள டைம் பாருங்கள், இங்கே காட் ஏயை காஸ் பை ஏ, காட் ஏனா என்னது காட் தீட்டா ஈக்குவல் டு என்னது காஸ் பை சைன் அப்படி தானே, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே மாதிரி டேன் தீட்டானா என்ன வரும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும் அப்படி தானே. இதை அப்படி ரெண்டையும் மாற்றி எழுதிக்கிறோம். சரிங்களா, 1 + இந்த இது எப்படி எழுதலாம், காட் ஏனா காஸ் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் டேன் ஏனா என்னது சைன் ஏ பை காஸ் ஏ. சரியா, அடுத்து இன்ட்டு என்னது சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, மேலே இருக்கட்டும் அப்படி இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இப்போ இந்த இதில் சைன் ஏ காஸ் ஏவை பொதுவாக எடுங்க, சைன் ஏ காஸ் ஏயை பொதுவாக எடுங்க. என்ன வரும், இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், 1ல் கீழே எதுவுமே இல்லை. அப்போ என்ன வரும், மேலே சைன் ஏயும் வரும் காஸ் ஏயும் வரும் அப்படி தானே, ரெண்டாலையும் பெருக்கணும். அடுத்து ப்ளஸ் இங்கே காஸ் ஏ இல்லை, அப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஏ, காஸ் ஏவால் பெருக்கணும், காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ காஸ் ஸ்கொயர்ட் ஏன்னு வரும். அடுத்து இங்கே சைன் ஏ இல்லை அப்படி தானே, அப்போ சைன் ஸ்கொயர்ட் ஏயால் பெருக்குவோம். இந்த டைம் புரியுதா, கீழே எந்த இது இல்லையோ நம்ம இங்கே காமனாக எடுத்திருக்கோமோ அதனால எந்த இது இல்லையோ அதால் மேலே பெருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ் ஏயும் இல்லை சைன் ஏயும் இல்லை, அதனால 1ஓட காஸ் ஏ சைன் ஏ பெருக்கியிருக்கோம். இங்கே காஸ் ஏ மட்டும் கீழே இல்லை அப்படி தானே, சைன் ஏ இருக்குது, அதனால மேலே காஸ் ஏயால் பெருக்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், காஸ் ஏ இருக்குது சைன் ஏ இல்லை, சைன் ஏயால் மேலே பெருக்கி சைன் ஸ்கொயர்ட் ஏன்னு போட்டிருக்கோம். சரியா, அடுத்து இன்ட்டு இங்கே கீழே என்னது, இங்கே இன்னொன்று என்னது இருக்குது, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. சரியா, இங்கே ஏன் பெருக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது, ஏன்னா இது ரெண்டும் என்னது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரிங்களா, பை இங்கே கீழே இருக்க டைம் பாருங்கள், சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ. அடுத்து இங்கே பாருங்கள், சீக்கண்ட் ஏ இருக்கா, சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஏ. இதை எப்படி எழுதணும்னா 1 என்னது காஸ் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் 1 சைன் ஸ்கொயர்ட் ஏ. என்னது சீக்கண்ட் ஏக்கு ஃபார்முலா என்னது 1 காஸ் ஏ, அதே மாதிரி கொசிக்கண்ட் ஏனா 1 சைன் ஏ, அதை தான் எழுதியிருக்கோம். சரிங்களா, இங்கே பாருங்கள் என்னது 1 என்னது காஸ் ஏ சைன் ஏ. சரியா, இங்கே சீக்கண்ட் ஏ கொசிக்கண்ட் ஏ இருக்கா, அதை 1 காஸ் ஏ சைன் ஏன்னு எழுதியிருக்கோம். சரியா, இது எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சால் தான் எழுத முடியும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த இதில் காஸ் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஏ, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது 1 அப்படி தானே. அப்போ 1 ப்ளஸ் இந்த டேமுக்கு பதில் 1 போடுவோம், 1 ப்ளஸ் என்னது சைன் ஏ காஸ் ஏ. அடுத்து இந்த இதில் பாருங்கள், இந்த இதில் இந்த இருக்கா, இதை சைன் ஏ பை இங்கே சைன் ஏ காஸ் ஏயை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க, சைன் ஏ காஸ் ஏ மைனஸ் இங்கே காஸ் ஏ பை சைன் ஏ காஸ் ஏ. சரியா, அடுத்து கீழே பாருங்கள்,
கீழே என்ன இருக்குது, இந்த இதை அப்படி எழுதிக்கோங்க. சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ. அடுத்து இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏயை பொதுவாக எடுங்க. காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ அப்படி எடுத்தோம்னா இங்கே வந்து என்னது காஸ் ஸ்கொயர் ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ மேலே வந்து என்னது சைன் ஸ்கொயர் ஏயால் பெருக்கணும், அப்படி தானே. அடுத்து இங்கே வந்து சைன் ஸ்கொயர் ஏ மட்டும்தான் இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ இல்லை. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏயால் பெருக்குவீங்க. அடுத்து இங்கே பாருங்கள், காஸ் ஏ ஒரு தடவை இருக்குது, சைன் ஏ ஒரு தடவை இருக்குது. நம்ம வந்து 2 தடவை பொதுவாக எடுத்திருக்கோம், அப்படி தானே. ஸ்கொயர்டால் பொதுவாக எடுத்திருக்கோம். அப்போ ப்ளஸ் என்ன வரும், காஸ் ஏ சைன் ஏன்னு வரும். சரியா? அடுத்து பாருங்கள், இப்போ இந்த இதில் இங்கே சைன் ஏ கேன்சல் ஆயிரும், இங்கே காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். இங்கே 1 + சைன் ஏ காஸ் ஏ அப்படி வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும், இந்த இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/காஸ் ஏன்னு வரும், அப்படி தானே. மைனஸ் இங்கே 1/சைன் ஏன்னு வரும். அடுத்து கீழே பாருங்கள், என்னது சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ. அடுத்து இங்கே என்னது இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ என்ன வரும், 1ன்னு வரும். 1 + என்னது காஸ் ஏ சைன் ஏ. இது வந்து என்னது கீழே வகுத்தல்ல இருக்கு, அதனால இங்கே மேலே கொண்டு வரும்போது பெருக்கல்ல வரும், அப்படி தானே. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். சரிங்களா? இதை வந்து அப்படி மேலே கொண்டு வந்துட்டோம் பெருக்கல்ல. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1 + சைன் ஏ காஸ் ஏ இன்ட்டு இந்த இதில் பாருங்கள் என்ன இருக்குது, 1/காஸ் ஏ என்னது சீக்கண்ட் ஏ, அப்படி தானே. 1/காஸ் ஏனா ஃபார்முலா சீக்கண்ட் ஏ, 1/சைன் ஏனா ஃபார்முலா என்னது கொசிக்கண்ட் ஏ. கொசிக்கண்ட் ஏ பை இங்கே என்னது சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ 1 + காஸ் ஏ சைன் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. சரியா? இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகி ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக 2 ஒன்று போல் இருக்கிறதுனால 2 கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்னது வரும், சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ வரும், அப்படி தானே. அப்போது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ இது தானே நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ இதை தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் வந்து முடிஞ்சது. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம் பாருங்கள், எடுத்துக்காட்டா 6.17. P ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, Q ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. எனில் இந்த இது ஈக்குவல் டு 1ன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நிரூபிக்கிறது பார்ப்போமா? தீர்வு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு P. இதை ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க. அடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு Q. இதை செகண்ட் இதாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த டைமை எடுத்து எழுதிக்கோங்க. P² Q² இன்ட்டு P² ப்ளஸ் Q² ப்ளஸ் 3 ஈக்குவல் டு, இப்போ இந்த இதில் Pயோட வேல்யூவையும் Qயோட வேல்யூவையும் இந்த இதில் கொடுத்துருக்கதை பிரதிடுவோம். சரியா? இப்போ P² என்ன வரும் பாருங்கள். P²னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அடுத்து Q²னா என்னது, இந்த இது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அடுத்து P² ப்ளஸ் Q², அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. சரியா? இந்த இதில் Pயோட வேல்யூவையும் Qயோட வேல்யூவையும் அப்படி பிரதிட்டு எழுதியிருக்கோம். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், இந்த இதில் ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு வந்து எழுதுவோம். என்ன வரும், காஸ் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர் என்னது காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். அடுத்து கீழே சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இன்ட்டு இங்கே என்னது இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர், அப்போ சைன் பவர் 4 தீட்டான்னு வரும். கீழே காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், அப்படி தானே. அடுத்து என்னது, அடுத்து இங்கே பாருங்கள், இதில் உள்ளே கொண்டு வந்து எழுதுனோம்னா என்ன வரும், காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. அடுத்து சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ப்ளஸ் 3. சரியா? இந்த ஸ்கொயர்டை மட்டும் உள்ளே அப்ளை பண்ணி எழுதியிருக்கோம்.
அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே வந்து எப்படி 2 × 2 இருக்கதா அர்த்தம். அப்படி தானே? இந்த இதில் ஒரு 2 கேன்சல் ஆகி காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வரும். சரியா? அதே மாதிரி இந்த இதுலேயும் ஒரு இது கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வரும். சரியா? அந்த இதை எழுதிக்கோங்க. என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து உள்ளே பாருங்கள், இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் பொதுவாக எடுங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பொதுவாக எடுத்தால் என்ன வரும்? இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா கீழே இல்லை. அப்படி தானே? காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் மேலே பெருக்கணும். அப்போ என்ன வரும்? காஸ் பவர் மேலே வந்து பெருக்கும்போது என்ன வரும்னா 4ஐயும் 2ஐயும் பெருக்கக்கூடாது, 4ஐயும் 2ஐயும் வந்து கூட்டணும். சரிங்களா? அடுக்கை வந்து கூட்ட தான் செய்யணும். கீழே இருக்க உறுப்பை 2ஐயும் பெருக்கும்போது அடுக்கை வந்து கூட்டணும். சரிங்களா? ஒன்று போல் இருந்தால் அப்போ 6 தீட்டான்னு வரும். அடுத்து இங்கே பாருங்கள், சைன் பவர் அதே மாதிரியே என்னது 4 + 2 6ன்னு வரும். 6 தீட்டா ப்ளஸ் 3 என்னது சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இல்லை, காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே இது கீழே இல்லை. அப்படி தானே? பையில் வந்து இல்லை. அப்போது 2ஆலையும் பெருக்கணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இது ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாமா? இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல்ல தான் இருக்குது, அதனால இது ரெண்டையும் அடிச்சிட்டோம். சரியா? நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்னது? இந்த இது. இதை வந்து எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம். சரியா? ப்ளஸ் இந்த இதில் என்ன செய்வோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதும். சரியா? அடுத்து இதை பாருங்கள், 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a³ + b³ ஈக்குவல் டு என்னது? a + b தி ஹோல் கியூப் மைனஸ் 3ab a + bன்னு தெரியும். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா படி இந்த இது ரெண்டையும் விரிச்சு எழுதுவோமா? என்ன வரும்? இதில் a இது, b இது. அப்போது என்ன வரும்? a + b த ஹோல் கியூப். அப்படி தானே? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 × ab. அப்படி தானே? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு a + b. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ப்ளஸ் இங்கே ஒரு 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. சரியா? இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? 1 தான். ஹோல் கியூப் என்னது? 1 தான். அதனால் 1ன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் இங்கே என்னது இருக்குது? 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது இந்த இதுலேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 தான் வரும். அப்படி தானே? அப்போது 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை அப்படி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 1 மைனஸ் இங்கே 1ஓட எந்த நம்பரை பெருக்கினாலும் அதே இது தான். அப்படி தானே? அப்போ தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு என்ன வரும்? நம்மளுக்கு 1 மட்டும் வரும். அதை தானே நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஈக்குவல் டு 1ன்னு தான் காமிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம 1ன்னு கொண்டு வந்துட்டோம். இந்த சம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த சம் புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.